Hi everyone. நான் உங்க இன்ஃபார்மர் தினேஷ் ஐடி ஸ்குவாட். ஸோ இந்த ஒரு உலகத்துல நைட்டு 11 மணிக்கு நீங்க தனியா போயிட்டு இருக்கீங்க. நடு ரோட்ல ஒரு பொண்ணு கொஞ்சம் சோக பாட்டு கேட்டுக்கிட்டும் கொஞ்சம் லவ் ஃபெயிலியர் பாட்டு கேட்டுக்கிட்டும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து அந்த ஒரு பொண்ணை பாக்குறீங்க. சரி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பாக்குறப்ப அந்த ஒரு பொண்ணு திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க பேக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கிற கத்தியை எடுத்துட்டு பயங்கரமா துரத்த ஆரம்பிக்கிறாங்க. நான் உன்னை கொல்ல போறேன், உன்னை பலி கொடுக்க போறேன், அதனால எனக்கு பாத்தீங்கன்னா என் மண்ணை ரிட்டன் கிடைப்பான் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்தி எடுத்து துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு இடத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும்? மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிட்டு சும்மா பார்த்தீங்கன்னா கத்திட்டு கதறிட்டு ஓடுவீங்க. அந்த ஒரு இடத்துல என்ன பண்றேன்னே தெரியாம பயங்கரமா ஓடுவீங்க இல்லையா? ஸோ இதே மாதிரி சம்பவம் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் செர்பிய நாட்டில் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் மெயினா ஸோ இந்த ஒரு லேடியை பார்த்தா அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே கெட்டதாவே நடக்க ஆரம்பிச்சிருமா. அதாவது ஃபெயிலியர் ஆகட்டும், பேட் ட்ரீம்ஸ் ஆகட்டும், பேட் லக் ஆகட்டும். ஸோ இது மாதிரியான இது ஒரு லேடி பார்த்துட்டாவே போதும் நமக்கு ஃபுல்லாவே கெட்டதாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஒன்று கூட நல்லதா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கையை ஒரு வளர்த்தி வச்சிருக்காங்க. இந்த ஒரு செர்பியன் லேடி யாரு? இவங்களோட ஹிஸ்டரி என்ன? இவங்க உண்மையா பொய்யா? எதுக்காக இவங்க இது மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான கேள்விக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோல விடை கொடுக்க போறேன். ஓனா சொல்ல ஆரம்பிக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ செர்பிய நாட்டுல ஒரு நாள் நிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன், அந்த ஒரு பையனோட அம்மாவும் நைட்டு ஒரு 9 மணிக்கு கிட்ட ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு லேடி கரெக்டா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப சோகத்தோடையும் ரொம்ப லவ் ஃபெயிலியர் பாட்டு மாதிரி ரொம்ப சோக பாட்டு கேட்டுட்டு ஆடிட்டு இருக்காங்க. இவங்களும் லாங்ல இருந்து பாத்துக்கிட்டு சரி என்னன்னு தெரியலையே, இவங்க ரெண்டு பேருமே அட் அ டைம்ல போய் பக்கத்துல பாக்குறப்ப அந்த ஒரு லேடி பாத்தீங்கன்னா கத்தி எடுத்துக்கிட்டு பயங்கரமா துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுமே இவங்க அம்மாவாகட்டும் இந்த ஒரு நிக்கோ இந்த ஒரு பையனாகட்டும் நம்மளுமே கத்திட்டு கதறிட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா அவங்க அந்த ஒரு லேடி கிட்ட இருந்து தப்பிச்சு ஹோட்டலுக்கு தப்பிச்சு வந்துடுறாங்க. வந்த உடனே நிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பையனோட ஃப்ரெண்டு கிட்ட இது மாதிரி சொல்றாங்க. இது மாதிரி ஒரு லேடி திடீர்னு பாத்தீங்கன்னா கத்தி எடுத்து எங்களுக்கு துரத்துனாங்க, பயந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படியோ தப்பிச்சு ஒடியாந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப இதா சொல்றாங்க. சலாம் இந்த ஒரு ஃப்ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. என்னடா சொல்ற, இது உண்மையா? என்னடா படத்துல வர மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அதிர்ச்சி. சரி வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய மதரை விட்டுட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒரு கேமரா எடுத்துட்டு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போறாங்க. அந்த ஒரு நாள் கிட்டத்தட்ட இல்லாம போயிடுச்சு. அதாவது அந்த ஒரு இடத்துக்கு போய் பாக்குறப்ப இல்லாம போயிடுச்சு. அவனுமே அந்த சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயணம் அடுத்த நாள் போறான், அங்கேயுமே இல்ல. சோ கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் கழிச்சு ரிட்டன் அந்த ஒரு லேடியை பாக்குறாங்க. இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு வீடியோவை ஷூட் பண்ணி கரெக்டா 2019ல ஃபர்ஸ்ட் வெளியிடுறாங்க. இந்த ஒரு செர்பியன் லேடி பாத்தீங்கன்னா நடு ரோட்ல இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. டக்குன்னு அந்த ஒரு வீடியோ ஷூட் பண்ணி பாத்தீங்கன்னா பயங்கரமான மியூசிக்கோட த்ரில்லரோட பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவை இறக்குறாங்க. ஸோ அந்த ஒரு டைம்ல டிக்டாக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறமா கோவிட் டைம் வந்துச்சு, இன்னுமே பயங்கர வைரல் ஆயிடுச்சு அந்த ஒரு வீடியோ. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 85 மில்லியன் தாண்டி பாத்தீங்கன்னா பயங்கரமா வியூஸ் போயிட்டு இருக்குது. இன்னும் இன்டர்வியூமே போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 8 மில்லியனுக்கு மேல லைக்ஸ் வந்திருக்கு. அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே பயங்கரமா ஷேர் பண்றதாகட்டும் அண்ட் இந்த ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணி நிறைய பேர் அப்லோட் பண்றதாகட்டும் இந்த ஒரு விஷயத்த இந்த ஒரு மூட நம்பிக்கையை ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு வராங்க. பட் செர்பியால இருக்கக்கூடிய பில்கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல தான் இந்த ஒரு சம்பவம் நடக்குது. ரொம்ப கம்மியா பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொல்லணும். ரொம்ப ரொம்ப பாப்புலேஷன் கம்மி. அந்த ஒரு நாட்டுல ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நைட் டைம் ஆகட்டும் ஸோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்களாமா. ரொம்ப ரொம்ப ட்ரிங்க்ஸ் அதிகமா பண்ணுவாங்க. லேடி ஆகட்டும் ஸோ எல்லாமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பயங்கரமா ஆடக்கூடிய ஒரு என்ஜாய்மெண்ட் அந்த ஒரு கல்ச்சரல் நிறைய இருக்கிற கூடிய ஒரு நாடு அப்படின்னு தான் சொல்லணும். சரி எனிவே லோ பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இந்த ஒரு நாட்டுல பாத்தீங்கன்னா பயங்கரமான இந்த ஒரு சம்பவம் நடக்குது. செர்பியன் லேடி டான்ஸ். சோ இவங்க ஆடக்கூடிய ஒரு டான்ஸ் இப்படின்னு ஆடுறாங்க இல்லையா? இந்த ஒரு டான்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஒரு செர்பிய நாட்டுல மிகப்பெரிய ஒரு கல்ச்சுரல்ஸ், அதாவது ஒரு ஃபேமஸான ஒரு கல்ச்சுரல். அந்த ஒரு டான்ஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு செர்பியன் டான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. இப்ப எப்படி நம்ம ஊர்ல பரதநாட்டியம் அது மாதிரிலாம் இருக்கு இல்லையா? சோ அதே போல பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாட்டுல இது ஒரு ஃபேமஸான ஒரு டான்ஸ் அப்படின்னு சொல்லணும்.
ஒன் டே நைட் இன் ரோடு அதே மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அந்த ஒரு செர்பியன் லேடி. 2019 எப்படி அந்த ஒரு வீடியோ வெளியிட்டாங்களோ ஸோ அங்கங்க பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இன்னுமே இருக்கு. ஸோ இந்த ஒரு டைம்ல வீடியோ ஷூட் பண்ணி போட்டது பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த ஒரு சம்பவத்தை அங்கங்க பாக்குறங்காட்டி நிறைய போலீஸ் ஆகட்டும் ஸோ எல்லாத்துக்குமே இது மாதிரி பண்ண தெரிய வருது. ஆர்டிக்கல்ல அதாவது நியூஸ் பேப்பர் மாதிரி ஆர்டிகல்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய லீக் ஆகுது. செர்பியன் லேடி ரொம்ப ஜாக்கிரதை அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மொழியில பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு நியூஸ் ஆகட்டும் ஸோ எல்லாத்தையுமே போடப்படுது. அந்த ஊர் மக்கள்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பயத்தோட இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். என்னடா திடீர்னு அந்த ஒரு லேடி இப்படி ஆடிட்டு இருக்கு, நம்ம பக்கத்துல போனா பயங்கரமா எதுவும் குத்திடுமோ சாவடிச்சிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட இருக்காங்க. இந்த நிலைமையில அந்த ஒரு லேடி கிட்ட இருக்க ஒரு பவர் என்ன அப்படின்னா, அதாவது ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இவங்களை டிஸ்டர்ப் அதாவது இவங்க ஆடிட்டு இருக்கப்ப இவங்க டிஸ்டர்ப் பண்ணாம மட்டும் தான் நம்மள எதுவும் பண்ணுவாங்களாமா. இவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம கண்டுக்காம போயிட்டோம் அப்படின்னா இவங்க கூப்பிட்டு ரொம்ப கொஞ்சம் அந்த ஒரு கிஃப்ட் இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, சோ அது மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கு. பட் ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு தான் சொல்லணும். சரி எனிவே சரி இந்த ஒரு செர்பியன் லேடியோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பில்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அக்ரிகல்ச்சர் ரிஃபார்மரா இருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தோட்டங்கள்லாம் நிறைய இருக்கு இல்லையா, சோ அந்த ஒரு ஒர்க்கை செஞ்சுட்டு இருக்கப்ப அந்த ஒரு நாட்டோடைய மன்னனுடைய பையன் மேல ரொம்ப ஆசை வைக்கிறாங்க, லவ் பண்றாங்க. ரொம்ப அழகா இருப்பான் அந்த ஒரு பையன், ரொம்ப கியூட்டா இருக்கக்கூடிய ஒரு பையன், ரொம்ப நாலேஜ் உடைய ஒரு பையன். இது மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்கப்ப இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃபேமிலிக்கு தெரிய வருது. இவங்களுடைய ஃபேமிலி ஆகட்டும், இவங்களோட பீப்புள்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய மன்னனுடைய பீப்புள்ஸ் அவங்களோட ஃபேமிலி ஆகட்டும், சோ எல்லாத்துக்குமே தெரிய வருது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப இது மாதிரி வேணாம், அதாவது இவங்க பீப்புள்ஸ் எல்லாம் சேர்ந்து மன்னர்கள் அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு தனி இதா மாதிரி இது மாதிரி செட் ஆகாது, எதுக்கு இப்பெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இதா பண்ணி இது பண்ணிட்டாங்க. சரி எனிவே அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணும் கரெக்டா செத்து கிடக்குறா. இதை பார்த்த உடனே எல்லாருமே ரொம்ப ஒரு வியந்து போறாங்க அப்படிதான் சொல்லணும். இவங்க அதாவது இந்த ஒரு கொலை மர்மம் அப்படின்னு சொல்லணும். எப்படின்னா இந்த ஒரு மன்னர்கள் இவங்க பண்ணிட்டாங்களா இல்ல இந்த ஒரு பொண்ணே சூசைட் பண்ணிச்சான்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆர்டிக்கல் ஆகட்டும் ஸோ எதுவுமே இல்ல. பட் ஆனா இந்த ஒரு நியூஸ், இந்த ஒரு டெத் நியூஸ் வேணா உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அண்ட் இவங்களுடைய டெத்தை அம்பாசிடர் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு ஆவிதான் அண்ட் அது கோஸ்டாகவும். சோ இப்போ ஒரு செர்பியன், இந்த ஒரு செர்பியன் நாட்டுக்குள்ள இது மாதிரி செர்பியன் டான்சிங் லேடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேம் வச்சிருக்காங்க. இந்த ஒரு ஆவிதான் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு போற வர மக்கள் எல்லாத்தையும் ரொம்பவுமே துன்படுத்திட்டு வருது. ரொம்ப சோகப்பாட்டு கேட்டுக்கிட்டும் இவங்க சேர முடியாம ஒரு ப்ராப்ளத்துல இவங்க இது மாதிரி பண்ணிக்கிட்டதுனால ரொம்பவுமே கோஸ்டா மாதிரிலாம் நிறைய பேர்த்த டிஸ்டர்ப் பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கைய வளர்த்தி வச்சிருக்காங்க அப்படிதான் சொல்லி ஆகணும். பட் ஆனா இந்த ஒரு ஸ்டோரி கேட்கிறப்பவே கண்டிப்பா தெரியுது இது முழுக்க முழுக்க உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இதே தாங்க இந்த ஒரு நியூஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கரமான ஆர்டிகல் ஆகட்டும் ஸோ எல்லாத்துலயுமே இது மாதிரி ஒரு நியூஸ் இன்னுமே இருக்கு. பட் ஆனா இது ரொம்ப 99% உண்மை கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி எனிவே அந்த ஒரு செர்பியன் நாட்டுல இது மாதிரி குடிச்சிட்டு இந்த கல்ச்சுரல் உடைய டான்ஸ், அந்த செர்பியன் டான்ஸ் ஆடுற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆடுறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்றாங்க. பட் ஆனா இந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு டைம்ல வீடியோ எடுத்து ஒரு நபர் வீடியோ அப்லோட் பண்றாரு, பயங்கரமா வைரல் ஆகுது. சோ இது மாதிரிதான் இருக்கே தவிர மித்தபடி எந்த ஒரு உண்மை கதை அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. பட் ஆனா இது அந்த ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. பட் ஆனா இது ரியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மெயினா வந்து பாத்தீங்கன்னா 99% இட் இஸ் நாட் ரியல் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். லெட்ஸ் பை.